Taste the Daily. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதாகியுள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய சினிமா தயாரிப்பாளர் பாலாஜி வீட்டில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய சினிமா தயாரிப்பாளர்கள் ரவீந்திர சந்திரசேகர், பாலாஜி உள்ளிட்டோரின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். இந்நிலையில் 2வது நாளாக கொட்டிவாக்கத்தில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து இவர்கள் பணம் பெற்றது தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் பல ஆவணங்களும் முக்கிய ஆதாரமும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் கூடுதல் தண்ணீரை திறக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆறு மற்றும் வயல்வெளிகள் நீரின்றி காய்ந்து கிடப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விட்டதாகவும் இதனால் அதிகபட்ச அளவில் தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் விடிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் பகுதிக்கு விவசாயிகளை கலந்து ஆலோசித்த பின்னரே தண்ணீரை திறக்க வேண்டும் என்றும் திருவாரூர் பகுதி விவசாயிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தண்ணி எந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திறந்து விடுங்க. ஒரு நீங்கள் 2 அடி தண்ணி ஏற்றி கூட இறக்கி திறந்து கொடுக்கலாம். தண்ணி வரதுக்கு தந்தாப்புல அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகாமல் திறந்து விட்டு எல்லா ஏரியா குளங்களை வரப்போனா எல்லா ஆதிரியும் தண்ணி ஃபுல்லாக மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு தண்ணி கொடுக்க எல்லாம் காஞ்சி கிடக்கு. 10 மாதமாக தண்ணி வராதனால எல்லா வயலுமே காஞ்சி கிடக்கு. தண்ணி எவ்வளவு நாளும் ரீசார்ஜ் ஆகிடும். தண்ணி நிறந்து ஆற்றி விடுங்க. வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியை பிடபிள்யூ அதிகாரிகள் பராமரிக்கணும்னு விவசாயி சார்பாக கேட்டுக்கிறேன். பாசனத்துக்கு காவேரியில் 10,000 கனடி, வெண்ணாத்தில் 10,000 கனடி, கல்லணை கால்வாயில் 4,000 கனடி தண்ணி திறக்கணும். எல்லா பகுதியிலையும் குடிதண்ணீர் கூட கிடையாது. தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எந்தவித மின் ஏற்பாடும் கிடையாது. அரசாங்கம் இதில் ரொம்ப விவசாய மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த தண்ணி திறக்கிறது சம்மந்தமாக. ஏன்னா இதுவரையிலையும் தண்ணி வரல. சும்மா ஒரு 500 கனடி தான் ஒவ்வொன்றையும் திறக்கிறாங்க. எந்தெந்த நீர்நிலைகள் தேவையோ அதை இப்போ உங்களுக்கு மன்னார்குடி, வடுவூர் இந்த பக்கமாக எடுத்துக்கிட்டு தண்ணி இல்லாத போர்வெல் இல்லாத இடத்துக்கு எடுக்கணும். ஏன்னா பருத்தி சாகுபடிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு மானாவாரியே தண்ணி உள்ளார விட்டுட்டீங்கன்னா பருத்தி சாகுபடி கடுமையான பாதிப்பு. ஏன்னா 2வது கட்டம் இப்போ தான் போயிட்டுருக்கு பருத்தி. அப்போ பருத்தியை பாதிக்கும். நெல்லுக்கு தேவையில்லை, ஏன்னா அறுவடைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காவிரியை ஒதுக்கிட்டு நீங்கள் வெண்ணாறு வெட்டாறு இந்த பக்கம் அதிகபட்ச தண்ணியை எடுங்க. விவசாயத்தை குழப்பி விட்றாதீங்க. நீர்நிலைகள் தேவையற்ற இடத்துல நீர்நிலைகள் முழுமை பெறுவதற்கான நடவடிக்கை. கேரளாவின் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது தோட்டத்துக்குள் ஓடி ஒளிந்த வடநாட்டு தொழிலாளர்கள், குழந்தைகள் உட்பட 19 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். வயநாடு முண்டக்கை, சூரல்மலை, அட்டமலை போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 170க்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் 900க்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இந்நிலையில் தோட்டத்திற்குள் உயரமான இடத்தில் அதிர்ஷ்டவசமாக ஓடி ஒளிந்து கொண்ட சூரல்மலை பகுதியைச் சேர்ந்த வடநாட்டு தொழிலாளர்கள் உட்பட 19 பேரை ராணுவத்தினர் உயிருடன் பத்திரமாக மீட்டனர்.